ஓம் 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 யதங்கதாசுஷே त्वमग्ने भद्रं करिष्यसि तवेतत् சத்யம் அங்கிரஹ. மகரிஷி தயானந்தருடைய அத்தியாத்மிக கிரந்தம் ஆரிய அபிவினயா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ஒவ்வொரு வார்த்தையும் வைரம். அந்த புத்தகத்தில் நம்ம ஆன்மீக பாதையில் எப்படி முன்னேற முடியும், எப்படி இறைவனை நம்ம வாழ்க்கையில் பார்க்கணும் அப்படிங்கிற உள்நோக்கத்தில் எழுதப்பட்ட புத்தகம் அது. இப்போ இந்த மந்திரம் படித்த பாருங்களேன். இது ரிக்வேதத்துடைய முதல் மண்டலத்தில் முதல் சுக்தத்தில் இருக்கிற 6வது மந்திரம், யதங்க தாசுஷே. ரொம்ப ரொம்ப முக்கியமான வேத மந்திரம். 2 நாள் முன்னாடி சேனல் ஃபாலோவர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, எப்படி நான் சமர்ப்பணம் பண்ணுறது அப்படின்னு. எப்படி சமர்ப்பணம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த இந்த மந்திரத்தில் இறைவன் சொல்கிறார். தாசுஷே, யதங்க தாசுஷே. தாசுஷேனை தானம். நம்ம இறைவன் சொல்கிறாரு, நீ உன்னுடைய ஆத்மாவை எனக்கு தானம் செஞ்சுட்டா என்ன நடக்கும்? இது பேர் தான் ஆத்ம சமர்ப்பணம். நம்மளுடைய ஆத்மாவை இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறது, இறைவனுக்கு தானம் அளிப்பது. என்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்குது, இந்த புத்தகம் இருக்குது, பணம் இருக்குது, ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தானம் பண்ணுறது. இதுவே கஷ்டம்தான், பட் இது ரொம்ப ஈஸி. என்னுடைய துணிமணி எல்லாத்தையும் நான் தானம் ஈஸியாக பண்ணிடலாம். பண்ணணும்னு நினச்சேன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் என்னையும் நான் எப்படி தானம் பண்ணுறது, அதுதான் கொஸ்டின் மார்க். வஸ்துக்கள், திரவியங்களை தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் அதுவும் ரொம்ப கஷ்டம்தான். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நமக்கு ஜாஸ்தி செல்ஃபிஷ்னஸ் இருக்குது. தானம், ஒரு மேதாவி புருஷர்களுக்கு மாதம் மாதம் கொஞ்சம் தானம் கொடுக்கணுங்கிற எண்ணமே வராது. நம்ம சம்பளம் வந்தோடனே பட்ஜெட் போடுறோம் பாருங்களேன். அதில் குருநாதருக்கு இல்லை பசுமாட்டுக்கு இல்லாட்டி தர்ம காரியங்களுக்கு எவ்வளோ ரூபான்னு நம்ம எடுத்து வைக்கிறதே கிடையாது. ஸோ வஸ்துக்களையே நம்மளால் தானம் பண்ண முடியல, நம்மக்கிட்ட இருக்கிற திரவியங்களை, நம்மக்கிட்ட இருக்கிற வஸ்துக்களை தானம் பண்ண முடியலன்னா நம்மளையே நம்ம எப்படி தானம் பண்ணுறது? ஸோ நம்மளையே நம்ம தானம் பண்ணுறது பேர் தான் தாசுஷே. இறைவன் சொல்கிறார் இந்த மந்திரத்தில், சப்போஸ் நீ உன்னையே தானம் செஞ்சுட்டா, மகரிஷி எழுதுறாரு, those who surrender to you in their all, including their soul, including their self. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்ணோட்டம். இந்த வீடியோ போர் அடிக்குதுன்னு ஸ்கிப் பண்ணாதீங்க. வாழ்க்கை தத்துவம் இது ரொம்ப முக்கியம். நானும் இதுக்கு ரொம்ப வருஷமாக பாடுபடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வாழ்க்கை வாழறோம். ஒரு நாய், ஒரு பூனை, ஒரு கழுதை, ஒரு குரங்கு, ஒரு யானை, ஒரு புலி, சிங்கமும் வாழ்க்கை வாழறது. அவங்க வாழ்க்கைக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் முக்கியமான வித்தியாசம் என்னென்னா, நம்ம இறைவனுடைய பக்தி செய்ய முடியும், அதால் செய்ய முடியாது. இது மட்டும்தான் பெரிய வித்தியாசம். மற்ற எந்த வித்தியாசமும் கிடையாது. நம்மளும் சாப்பிட்றோம், அதுவும் சாப்பிட்றது. நம்மளும் தூங்குறோம், அதுவும் தூங்குறது. நம்மளும் சந்தானம், குழந்தை பெற்றுக்கிறோம், அதுவும் பெற்றுக்கிறது. நம்மளும் நம்மளுடைய சுகத்துக்காக வேலை பார்க்குறோம், அதுவும் அதோடைய சுகத்துக்காக வேலை பார்க்குது. எல்லாமே காமன். நம்மளும் இறப்பை பார்த்து பயப்படுறோம், பெரியவங்களை பார்த்து பயப்படுறோம், அதுவும் இறப்பை பார்த்து பயப்படுறது, பெரியவங்களை பார்த்து பயப்படுறது. ஸோ என்ன வித்தியாசம்? இறைவனுடைய ஞானம், ஆத்ம ஞானம் தான் வித்தியாசம். நமக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசம் தர்மம், ஆத்ம ஞானம் மட்டுமே, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இந்த ஆத்ம சமர்ப்பணத்தை வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா நம்மளால் ஆன்மீகத்தில் முன்னேறவே முடியாது. உபநிஷத்தில் ஒரு கதை வரும். யக்ஞவால்கியர் ஜனகர் கிட்ட போய் ஆத்மாவை பற்றி உபதேசம் சொல்லிகிட்டே இருப்பார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஜனகருக்கு ஆத்ம உபதேசம்னு. இன்றைக்கி ஆத்ம உபதேசம் கிடைக்க போகிறதுன்னு ரொம்ப ஜாலியாக இருப்பார். எப்போல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்புறம் யக்ஞவால்கியர் ஜனகர்கிட்ட போய் சொல்லிக் கொடுப்பார்.
ஒரு நாள் வந்து அந்த ஆத்மாவை பற்றி சொல்லும்பொழுது சொன்ன பிறகு ஜனகருக்கு ரொம்ப அப்படியே பேரானந்தத்தில் வந்துடுவார், ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடும். அவர் சொல்லுவார், இன்னைக்கு நீங்கள் சொல்லி கொடுத்த இந்த ஞானத்திற்காக 1000 பசுமாடு உங்களுக்கு நான் தானம் பண்ணுறேன். அந்த 1000 பசுமாட்டுடைய கொம்பில் வந்து தங்கத்தால் அந்த அந்த கொம்பை வந்து தங்கத்தால் பூசி கோட்டிங் பண்ணி உங்களுக்கு தானம் பண்ணுறேன் அப்படின்னு யக்ஞவால்கர்கிட்ட ஜனகர் சொல்கிறாரு. யக்ஞவால்கர் சொல்கிறாரு, என்னுடைய சிக்ஷா, என்னுடைய பாடம் முழுசாக ஆன பிறகு நான் உங்ககிட்ட தானம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். திருப்பி கொஞ்ச நாள் கழித்து வருவார், திருப்பி ஆத்ம ஞானம் சொல்லுவார். அப்போ என்ன சொல்லுவார் ஜனகர், ஒவ்வொரு பசுமாட்டுக்கோட கொம்பில் வந்து தங்கத்தை பூசி தரதை தவிர்த்து ஒவ்வொரு பசுமாட்டுடைய கழுத்துலேயும் ஒரு வளையம் போட்டு தரேன், அந்த வளையத்தையும் தங்கத்தால் பண்ணித்தரேன். அப்போ யாக்ஞவல்கர் என்ன சொல்லுவார், என்னுடைய அப்பா என்கிட்ட சொல்லி கொடுத்துருக்காரு, நீ வந்து உன்னுடைய சிஷ்யனுக்கு உன்னுடைய ஆத்ம வித்யாவை முழுசாக சொல்லி தந்த பிறகு தான் தானம் வாங்கணும், அந்த சிஷ்யனுக்கு முழுசாக புரிஞ்சுட்ட பிறகு தான் நீ தானம் வாங்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ உனக்கு இன்னும் முழுசாக புரியல, ஸோ அதனால் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவார். திருப்பி அடுத்த கிளாஸ் நடக்கும். ஒரு கிளாஸில் வந்து என்ன ஃபைனலாக என்ன சொல்லுவார்னா, ஒவ்வொரு பசுமாட்டுடைய கழுத்துலேயும் 2 தங்க வளையம் போட்டு நான் உங்களுக்கு தரேன் தானமாக, 1000 பசுமாடு. இல்லை எங்கள் அப்பா சொன்ன விஷயம் வந்து எனக்கு ஞாபகம் வருது, உன்னுடைய பாடம் இன்னும் முழுசாக முடியல, உனக்கு என்றைக்கு முழுசாக முடியறதோ அன்றைக்கி நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் கடைசியில் ஒரு 10வது தடவை 15வது தடவை வரும்பொழுது ஜனகருக்கு ஃபுல்லாக புரிஞ்சிடும். ஜனகர் என்ன சொல்லுவார், ஓ பிரபு சுவாமி, எனக்கு இன்றைக்கி தான் புரியுறது, என்னுடைய 1000 பசுமாடு இல்லை, என்னுடைய முழு ராஜ்யமும் உங்களுக்கு தான், என்னுடைய ராஜ்யம் மட்டும் இல்லை உங்களுக்கு, நானே உங்களுக்கு அடிமை, நானே உங்களுக்கு தாசன் இன்னிலிருந்து அப்படின்னு சொல்லுவார். எல்லாமே உங்களது தான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் யக்ஞவல்கர் சொல்லுவார், இன்றைக்கி தான் நீ வந்து ஆத்ம வித்யாவை புரிஞ்சுட்டு இருக்க. ஆத்ம வித்யானா என்னென்னா, நம்மளையே நம்மளுடைய வஸ்துக்களை, இப்போ ஒரு 1000 பசுமாடு வந்து வஸ்து தானம் பண்ணிவிட்டு பணம் கொடுத்துட்டு குருநாதர்கிட்ட 5000 ரூபா 10000 ரூபா 50000 ரூபா 1 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா கொடுத்துட்டு நான் வந்து தானம் பண்ணேன்னு சொல்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. நம்மளையே நம்ம தானம் பண்ணுறது தான் பெரிய விஷயம். ஜனகர் சொல்கிறார், என்னுடைய சம்பூர்ண ராஜ்யம், எங்கிட்ட இருக்கிற எல்லா சொத்து பத்து, என்னுடைய மனைவி, என்னுடைய மகள்கள், என்னுடைய மகன்கள், என்னுடைய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னையே, என்னுடைய தலை உங்களுக்கு காலில் விழுவார், உங்கள் காலை என் தலையில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எவ்வளோ மகத்துவம் நம்ம தரோம் அந்த விஷயத்திற்கு. அதனால தான் இந்த பாடம் ஏன் வந்து உபநிஷத்தில் பணத்திற்காக வரல, உன்னையே தானம் பண்ணோம் நீ அடிமையாகணும், அது கிடையாது. எவ்வளோ மகத்துவம் தர இந்த ஞானத்திற்கு, இறைவனுக்கு எவ்வளோ மகத்துவம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதை. ஒரு ஆச்சாரியர் ஒருத்தர் இருந்தார், குருதத் வித்யார்த்தின்னு, மகரிஷி தயானந்தருடைய ரொம்ப ரொம்ப உன்னதமான சிஷ்யனில் ஒருத்தர், டைரக்ட் சிஷ்யர். அவர் சொல்லுவார், மகரிஷி தயானந்தருடைய சத்தியார்த்த பிரகாசம் படித்த பிறகு அவர் ஆடிட்டார். அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய முழு வீடையும் விற்று நான் நடுத்தருக்கு வந்தால் கூட, இந்த புத்தகம் வேணுமா உனக்கு வீடு வேணுமான்னு கேட்டால் எனக்கு புத்தகம் தான் வேணும், இந்த புத்தகம் அப்படிப்பட்ட ஒரு மணி, அதோட வேல்யூ எவ்வளோ கொடுக்குறாரு பாருங்கள் ஞானத்திற்கு, பிரம்ம வித்யாவுக்கு. நம்மக்கிட்ட சத்தியார்த்த பிரகாசம் என்கிட்ட 20 வருஷமாக இருக்குது, அவ்வளோ வேல்யூ நான் கொடுக்குறேன்னா இல்லை. நீங்கள் அவ்வளோ வேல்யூ உங்கள்கிட்ட இருந்தால் கொடுப்பீங்களா? இல்லை. ஆனால் ஒரு வித்யார்த்தி, ஒரு உண்மையான ஆன்மீக தேடுதல் உள்ளவனுக்கு அந்த புத்தகம் வந்து பிரம்ம ரகசியம். உண்மையிலேயே சொல்கிறேன். நம்மளை மாதிரி இப்போ இந்த ஆரிய அபிவினையாக இருக்குது பாருங்களேன், இது என்கிட்ட 10-15 வருஷமாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவர் வைரத்தை பதிச்சுட்டு போயிருக்காருங்கிற விஷயம் வந்து நம்ம கேட்க தான் புரியும். ஸோ ஆத்ம வித்யாவிற்கு எவ்வளோ மகத்துவம் தரோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம சமர்ப்பணம் ஜாஸ்தியாகும் நம்ம வாழ்க்கையில். எவ்வளோ மகத்துவம் தர இறைவனுக்கு, பிரம்மத்திற்கு, வேதத்திற்கு, ரிஷிமுனிகளுடைய வாக்கியத்திற்கு, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆத்மதானம்னா என்ன அர்த்தம்னா,
ஆத்மாவை எப்படி நான் தானம் பண்ணுறது? ஆத்ம தானம்னா ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் இப்படி வச்சுக்கலாம். இறைவன்கிட்ட நம்ம சொல்கிற ஆத்ம தானம்னு என்ன அர்த்தம்னா, இந்த முழு உலகத்தையும் நீ எனக்கு கொடுத்துட்ட, ஆனால் இந்த முழு உலகமும் எனக்கு வேண்டாம், எனக்கு நீ மட்டுமே வேண்டும். நான் என்னையே உனக்கு என்கிட்ட இருக்கிற எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை. ஏன்னா எந்த பொருளும் நான் இல்லை, எந்த பொருளும் என்னை உணர்த்த முடியாது, எந்த பொருளும் என்னை தெரிவிக்க முடியாது. இதுதான் நீ இருக்கிற பொருளால் என்ன நான் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இந்த எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை, இறைவன் மட்டுமே தேவை அப்படிங்கிறது தான் கம்ப்ளீட் ஆத்மதானம், சமர்ப்பணம். இன்னொன்று ஆத்மதானம் சமர்ப்பணத்தில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நல்ல நனவு வச்சுக்கோங்க. பொம்மலாட்டம் பார்த்துருப்பீங்கள்ல, பொம்மலாட்டம் நேராக போய் இப்போல்லாம் நேரம் நடக்கிறது இல்லை. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது கூட ஒரு தடவையோ 2 தடவையோ பார்த்துருக்கேன். நேராக டிவியில் பார்த்துருப்பீங்க, படத்தில் பார்த்துருப்பீங்க பொம்மலாட்டம். இந்த பொம்மலாட்டத்தில் பொம்மை வந்து தன்னுடைய இச்சையால் எந்த விஷயமும் செய்ய முடியாது. பொம்மைக்கு பின்னாடி அந்த கயிறு போட்டு இழுக்கிறான் பாருங்களேன், இல்லாட்டி இழுக்கிறா பாருங்களேன், அவளுடைய ஆட்டத்திற்கு இந்த பொம்மை ஆடும். இது பேர் தான் பொம்மலாட்டம். ஸோ நம்மளுடைய தனிப்பட்ட இச்சையை அழித்து இறைவனின் இச்சைக்காக வாழ்க்கையை வாழ்வது, இறைவனின் இச்சைப்படி வாழ்க்கையை வாழ்வதே ஆத்ம சமர்ப்பணம். இந்த தீவிரவாதிகளுக்கெல்லாம் அறிக்கை, மாவோயிஸ்ட்டு தீவிரவாதி இவங்கெல்லாம் அறிக்கை விடுவிப்பாங்க. நீங்கள் வந்து சமர்ப்பணம், நீங்கள் வந்து உங்களே சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா கவர்மெண்ட் உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்காது அப்படின்னு அறிவிச்சு இப்போ ரீசெண்டாக இந்த மாவோயிஸ்டில் நிறைய பேர் வந்து சரண்டர் ஆனாங்க. ஸோ அவங்க சரண்டர் ஆன பிறகு என்ன ஆகுன்னா, கவர்மெண்ட் என்ன சொல்கிறதோ அந்தபடி தான் அவங்க சரண்டர் ஆகிட்டாங்க. போலீஸு, கவர்மெண்ட்டு, சட்டம் என்ன சொல்கிறதோ அதுபடி அவங்க வாழ்க்கை. இதுக்கு முன்னாடி கொலை பண்ணியிருப்பாங்க, கருப்பழிச்சிருப்பாங்க, திருடி இருப்பாங்க, என்ன பண்ணியிருந்தாலும் இதுக்கப்புறம் சரண்டர் ஆன பிறகு கவர்மெண்ட் என்ன சொல்கிறதோ அதுதான் அவங்க செய்வாங்க. இது பேர் தான் ஆத்ம சமர்ப்பணம். ஸோ எனக்குன்னு ஒரு இச்சை இல்லை, என்னுடைய இச்சை என்ன, இறைவனுடைய இச்சை என்னவோ அதுவே என்னுடைய இச்சை. எனக்கு வாழ்வதற்கு இச்சை இல்லை, சாவதற்கு இச்சை இல்லை. இறைவனுக்கு என்ன இச்சையோ அதுவே என்னுடைய இச்சைன்னு வாழ்க்கையை மாற்றிக்கிறது தான் ஆத்ம சமர்ப்பணம். எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். இறைவனுக்கு என்ன இச்சை, இறைவன் என்ன சொல்கிறாரோ அது காலம்பரை எழுந்துக்க சொல்கிறாரு பாருங்களேன். 4 மணிக்கு எழுந்துக்கிறது ஆத்ம சமர்ப்பணம். அதே மாதிரி எவ்வளோ சாப்பிடணும், இறைவன் சொல்கிறபடி சாப்பிட்றது ஆத்ம சமர்ப்பணம். இன்னும் ஆச்சாரிய சத்யபதிஜிலாம் சொல்லுவார். ஆச்சாரிய சத்யபதிஜியோட சிஷ்யர்கள்லாம் இன்றைக்கி பெரிய பெரிய சன்னியாசி, மேதாவி புருஷர்கள். அவர் சொல்லுவார், அவங்க சொல்லுவாங்க, எங்கள் குருநாதர்கிட்ட வந்து நாங்கள் இருக்கும்போது எங்கள் குருநாதர் சொல்லுவார், என்னோட நீ இருக்க முடியாது, ஒரு வாரம் கூட இருக்க முடியாது, என்னோட நீ இருக்கிறது பரிபூர்ணமாக நீ யோகத்தில் வந்து உன்னையே சமர்ப்பணம் பண்ணாதான் நீ என்னோட இருக்க முடியும், என்னோட நீ இருக்க முடியாதுன்னு சொல்லி விரட்டி விடுவார். நான் அப்போ ஒரு தடவை கேட்டேன் என் குருநாதர்கிட்ட, என்ன உங்களோட நான் இருக்க முடியாதுன்னு எனக்கு புரியல சாமி அப்படின்னா. நியமம் பாருங்கள், ஒரு யோகியோடைய அந்த சத்யபதிஜியோடைய அவருடைய வாழ்க்கையை எப்படி வாழறாரு பாருங்கள். யாரோ ஒருத்தர் வராங்கன்னா நம்ம பார்ப்போம், ஒரு பெண் வராங்க இல்லை ஆண் வராங்கன்னா பார்ப்போம், பிடிக்கும், பார்க்குறது பிடிக்கும், சுகம் தேடுவோம் அவங்கள பார்க்குறதில்ல, ரைட்? ஸோ யாரையோ ஒருத்தரை பார்க்குறோன்னா அவர் சத்யபதிஜி கேட்பாராம், இப்போ இந்த நபர் வந்தார், இவரை நீங்கள் பார்த்தீங்க, இல்லை இந்த பெண்மணி வந்தாங்க நீங்கள் பார்த்தீங்க, எதற்காக பார்த்தீர்கள், எனக்கு சொல்லு, எக்ஸ்பிளைன் பண்ண. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பாரு, எவ்வளோ சூக்ஷ்ம ஞானம். எது நீ பார்த்ததற்கான பின் காரணம் என்ன? ஒரு விஷயத்தை பார்க்குற ஆண் பெண்ணை விட்டுரு, ஒரு விஷயத்தை பார்க்குற, அந்த விஷயத்தை எதற்காக பார்த்தாய், கிளாரிட்டி இருக்கா உங்ககிட்ட? இல்லை இந்த காரணத்திற்காக நான் பார்த்தேன், இதை பார்ப்பதனால் எனக்கு இந்த லாபம், ஆத்மாவில் இந்த லாபம் ஏற்படுறது அப்படின்னு நீ சொல்லணும். அப்படி நீ சொல்லனா நீ பார்த்தது விஷயம் வேஸ்ட்டு. அதே மாதிரி எதற்காக பேசினாய், இது வந்து குருநாதருடைய, அவர் சத்யபதிஜி குருநாதருடைய அவர் இருக்கிற இடத்துல அவருக்கு எக்ஸ்பெக்டேஷன் இது. ஸோ நம்ம எதற்காக பேசினாய், இப்போ பேசினல்ல, யாரோடையோ பேசின, இல்லை ஃபோன் பேசின, எதற்கு பேசின,
எதற்கு பார்த்த? அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் நியமத்தில் அவங்க இருந்தாங்க. ஸோ இது பேர் அப்போ குருநாதர் என்ன நினைக்கிறாரோ அதன்படி வாழ்க்கையை வாழ்வது. அவர் இருக்கிற இடத்துல அவருக்கு என்ன பிடிக்குமோ அது மட்டும்தான் செய்கிறது. அவர் ரொட்டி அவர் பூண்டு வெங்காயம் சாப்பிட மாட்டார். ஸோ ஒரு வீட்டில் போனாரா அவங்களுக்கு தெரியாது பூண்டு வெங்காயம் சமைச்சிட்டாங்க, இவர் சாப்பிட ஆரம்பித்தார், பூண்டு வெங்காயம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவர் கேட்டார், பூண்டு வெங்காயம் இருக்கிற அந்த மாதிரி ஸ்மெல் வருது. ஆமாம் சாமி, பூண்டு வெங்காயம். உடனே அந்த மனசு கஷ்டப்படும், விட்டு எழுந்தா ஓகே. உடனே அந்த சப்ஜியை தள்ளி வச்சு அந்த அந்த காய்கறியை தள்ளி வச்சுட்டு வெறும்ன ரொட்டி சாப்பிட்றாரு. ரொட்டியை வந்து தண்ணியில் நினச்சி சாப்பிட்றாரு. ஸோ குருநாதர் ரொம்ப டேஸ்டான சொல்கிறார். இவர் அவ்வளோ அருமையான சப்ஜி பண்ணியிருந்தாங்க, காய்கறி பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். குருநாதர் சாப்பிட்டாரு, நான் பின்னாடி சாப்பிட்றேன். உடனே குருநாதர் அந்த சப்ஜியை தள்ளி வச்சுட்டாரு. அப்புறம் அந்த எழுந்துக்க முடியாது, எழுந்துட்டா அவங்களோட மனசு கஷ்டப்படும், அவங்கள தெரியாமல் பண்ணிட்டாங்க. ஸோ ரொட்டியை வந்து தண்ணியில் நினச்சி ரொட்டியை சாப்பிட்றாரு. இவரும் சிஷ்யரும் ரொட்டியை தண்ணியில் நினச்சி சாப்பிட்றாரு. குருநாதருக்கு இச்சை என்னவோ அதை அப்படியே நம்மளால் முடியுமானா முடியாது, சான்ஸே கிடையாது, ரொம்ப கஷ்டம். இது வந்து குருநாதருடைய இச்சை. இறைவனுடைய இச்சை இன்னும் கடுமையாக இருக்கும். நம்மளாவது இப்போ பார்க்கறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். மனசில் நினைக்கிறதுக்கு, இப்போ மனசில் ஒரு விஷயம் நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயம் இறைவனுக்கு குருநாதருக்கு தெரியாமல் இருக்கும், ஆனால் இறைவனுக்கு தெரியும். ஸோ இறைவன் மனசில் என்ன நினைக்க சொல்கிறாரோ அதை செய்வதே ஆத்ம சமர்ப்பணம். மனசில் நினைக்கிறது பத்ரம் கருணேபி சுணுயாம, பத்ரம் நல்ல விஷயத்தை நினைக்கணும், அபரிக்கிரக நினைக்கணும், தேவையில்லாத வஸ்து, தேவையில்லாத வியக்தி, தேவையில்லாத விஷயத்தை சேகரிக்கக்கூடாது, அதை பற்றி நினைக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப கடுமை இந்த யோகாபியாசம். இது பேர் தான் யோகாபியாசம். யோகாபியாசம் பண்ணுறது வெறும்னா இப்போ காலம்பரை எழுந்து உட்காந்து தியானம் பண்ணுறது யோகாபியாசம், அதுவும் யோகாபியாசம் தான். ஆனால் வாழ்க்கையை நம்ம எப்படி தானம் செய்கிறோம், இறைவனுடைய இச்சை என்னவோ அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதே ஆத்மதானம். ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் நான் ஈஸியாக சொல்லிடுறேன் பாருங்களேன், என்னால் பண்ண முடியாது, சான்ஸே கிடையாது. நான் ட்ரை பண்ணுறேன், ஃபெயில் ஆகிறேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இறைவனுடைய இச்சைப்படி தண்ணி குடிக்கணும், இறைவனுடைய இச்சைப்படி குளிக்கணும், இறைவனுடைய இச்சைப்படி சாப்பாடு சாப்பிடணும், கம்மியாக சாப்பிடணும், தேவையில்லாமல் பேசக்கூடாது, தேவையில்லாத விஷயத்தை வச்சுக்கூடாது, கிரகஸ்தாசிரமத்தில் பிரம்மச்சரியத்தை காப்பாற்றணும், தேவையில்லாமல் மொபைல் ஃபோனில் டைம் வேஸ்ட் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். நம்மளுடைய இச்சைப்படி தானே பண்ணுறோம். உன்னுடைய இச்சைப்படி நீ பண்ணால் நீ ஆத்மதானியாக ஆகவே முடியாது. இறைவனுடைய இச்சை என்னவோ அதன்படி நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், அதுவே ஆத்மதானம். இதோடைய பெனிஃபிட் என்ன? இதோடைய பெனிஃபிட் இந்த மந்திரத்தில் சொல்கிறாரு, தவே தத் சத்தியம் அங்கிரஹ. நம்மலாம் சத்தியம் ப்ராமிஸ் பண்ணுறோம், சத்தியம் பண்ணுறோம், சங்கல்பம் எடுக்கிறோன்னா நம்மளாம் அதை உடைச்சிருவோம். இறைவனுடைய சங்கல்பம் உடையாது. இறைவன் என்ன சொல்கிறாரு, என்னுடைய சத்திய சங்கல்பம் என்ன, யார் வந்து தாசுஷே தன்னுடைய ஆத்மாவை தானம் செய்து விட்டானோ, என்படி என்னுடைய இச்சைப்படி என்னுடைய வேதத்தின்படி யார் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பித்து வாழ்கிறானோ அவனுக்காக என்னுடைய சத்திய சங்கல்பம் என்ன, என்னுடைய சத்திய சங்கல்பம் பத்ரம் கரிஷ்யசி. அந்த நபருக்கு இறைவன் எல்லா சுகங்களையும் கொடுப்பார். நமக்கெல்லாம் டவுட் வரும், இறைவன் மேலே டவுட் வரும். ஆனால் ஆத்ம சமர்ப்பணம், ஆத்மதானம் செய்பவனுக்கு டவுட் வராது இறைவன் மேலே. ஸோ அந்த மாதிரி சமர்ப்பணம் பண்ணி வாழற மனிதன் என்றைக்குமே ஏழையாக இருக்க மாட்டான், சாப்பாடு இல்லாமல் தவிக்க மாட்டான். சாப்பாடு கண்டிப்பாக கிடச்சிரும், வஸ்திரம் கண்டிப்பாக கிடச்சிரும், இருக்கிறதுக்கு இடம் கண்டிப்பாக இருக்கும், பிச்சை எடுக்க மாட்டான். அப்படி பிச்சை எடுத்தாலும் இறைவனுடைய இச்சை என்னவோ அதுபடி தான் அவர் வாழ்க்கை வாழ்வார். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இறைவன் இந்த இடத்துல என்னுடைய சத்திய பிரமாணம் என்ன சொல்கிறார், இறைவன் பத்ரம் கரிஷ்யசி. யார் இந்த மாதிரி இருக்காரோ அவருக்கு பரமார்த்திக சுகம், பௌத்திக சுகம், ரெண்டு சுகத்தையும் நான் என்கிட்ட இருக்கிற நீ உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டல்ல, அப்போ நான் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துருவேன். இதுதான் இறைவனுடைய சத்தியம். நமக்கு டவுட் என்னென்னா, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே யார்கிட்டயோ நான் கொடுத்துட்டேன்னா நான் என்னத்தை வச்சு வாழ போகிறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். குருநாதருடைய ஒரு சிஷ்யர் இருந்தார், எங்கள் குருநாதருடைய சிஷ்யர்.
ரிட்டையர்மெண்ட் ஆகும்பொழுது அவருக்கு சங்கல்பம் எடுத்துட்டார் குருநாதருக்காக. நான் ரிட்டையர்மெண்ட் ஆகி என்னுடைய பிஎஃப் பணம் எவ்வளோ வருமோ, எவ்வளோ 30 லட்சம் 20 லட்சம்னு வச்சுக்கலாம். அந்த காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், 20 இல்லை 30 லட்சம் எவ்வளோ பணம் வருதோ ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு, அந்த பணத்தை ஒரு பைசா கூட நான் வச்சுக்க மாட்டேன், எல்லா பணத்தையும் நான் குருநாதருக்கு தானமாக கொடுத்துருவேன் அப்படின்னு சங்கல்பம். ஸோ ரிட்டையர்மெண்ட் ஆகி பணம் வந்துருச்சு. அவருடைய தங்கைக்கு வந்து பிரச்சனை. அவருடைய தங்கை வந்து பணம் கேட்குறா, ஒரு 50,000 கொடுண்ணா, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவை, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுண்ணா. நான் என்னுடைய சத்திய சங்கல்பம் எடுத்துட்டேன், என்னுடைய குருநாதருக்கு ₹1 கூட எனக்காக நான் எடுத்துக்க மாட்டேன்னு சத்திய சங்கல்பம் எடுத்துட்டேன், எல்லா பணமும் குருநாதருக்குன்னு சொல்லிட்டு குருநாதர்கிட்ட பணம் கொடுத்துட்டார். பாருங்கள் எவ்வளவு பெரிய சமர்ப்பணம் பாருங்கள். அப்புறமா ஒரு 15 வருஷம் கழிச்சு குருநாதர் அவரை கூப்பிட்டு ஆசிரமத்தில் தங்க வச்சார். இன்னிலேருந்து உன்னுடைய சாப்பாடு, உன்னுடைய செலவு எல்லாமே இந்த ஆசிரமத்துடைய செலவு, நீ ஆசிரமத்துடைய மெம்பர். இப்போ அவங்க அந்த 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 அவருடைய ஒய்ஃப் வந்து கேன்சர் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் போகிறாங்க. ஒரு இறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். 1 or 2 வீக்ஸில் இறந்துருவாங்க. ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் கேன்சர். வயசாகிடுச்சு, 85 வயசு, 80-85. எல்லா செலவும் குருநாதர் தான் பார்த்துக்கிறாரு. தான் நீ உன்னுடையது எல்லாத்தையும் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எங்கள் குருநாதருக்கு கொடுங்க, அந்த மாதிரி சொல்லல. உன்னுடைய பாவனையில் நீ சத்திய சங்கல்பம், நீ உன்னுடைய விஷயத்தை, உன்னுடைய இச்சையை அழித்து இறைவனுடைய இச்சைப்படி நீ வாழ்க்கையை வாழ்ந்தால், இறைவனுக்கிட்ட என்ன இருக்கோ இறைவன் சொல்கிறாரு, தாஷுஷே, நீ உன்னை தானம் பண்ணிட்ட, நான் என்னுடைய ஐஸ்வர்யம், என்னுடைய உனக்கு நான் யோக சித்தி அழித்து விடுவேன், உனக்கு நான் மோட்சத்தை அழித்து விடுவேன், உன்னை நான் கையில் வச்சு தாங்குவேன். இறைவனுடைய சத்திய சங்கல்பம் இது. ஏன்னா இப்படிப்பட்ட தானி வந்து இறைவனுடைய குழந்தை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட தானி வந்து இறைவனுடைய செல்ல குழந்தை. அப்படிப்பட்ட தானி நமக்கு அந்த மாதிரி மனப்பான்மையே இருக்காது. இறைவன்ட்டு இது வந்து பணத்துடைய சமாச்சாரமே கிடையாது. நல்லா நினச்சிக்கோங்க. நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அதுதான் முக்கியம் இந்த இடத்துல. ஸோ ஆத்ம சமர்ப்பணம்னா ஒன்றுமே கிடையாது. ஆத்ம சமர்ப்பணம்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வரும் பாருங்கள், இதிகாசத்தில் வரும். சத்ரபதி சிவாஜி, பெரிய மராட்டா மன்னர். அவர் சொல்லுவார், அவர் தன்னுடைய ராமதாஸ் குருநாதர், அவருடைய குருநாதர் ராமதாஸ், அவருடைய குருநாதர் வந்து எல்லா தர்ம உபதேசம்லாம் சொன்ன பிறகு சொல்லுவார், உன்னுடைய ராஜ்யத்தில் யாரும் பசியோடு தூங்கக்கூடாது, இது உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ ராஜா ஆன பிறகு சொல்லுவார் குருநாதர்கிட்ட, ஏன் ராஜ்யத்தில் எல்லாரும் சௌக்கியமாக இருக்காங்க, ஒருத்தர் கூட பசியோடு தூங்கலை, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் குருவே அப்படின்னு சொல்கிறார். குருநாதருக்கு வந்து, அவருடைய குருநாதருக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு, இவன் அகங்காரத்தில் ஆயிட்டான், எல்லோருக்கும் உணவளிப்பது பரமாத்மாங்கிற விஷயத்த மறந்துட்டான். சரி, ஒரு சுத்தியில் எடுன்னு சொல்கிறார். சுத்தியில் எடுத்துகிட்டு காட்டுக்கு போகிறார். போயிட்டே இருக்கார். இப்போ காட்டுக்கு போனோடனே இந்த இடத்துல மழை பெஞ்சிருக்கு, கல் இருக்குது, ஒரு கல் பாறை மாதிரி இருக்குது. அந்த பாறையை உடைக்க சொல்கிறார் சுத்திலால். பலசாலி ஒரே அடியில் உடஞ்சிருச்சு பாறை. அந்த பாறைக்கு அடியில் கீழே மண், அந்த உடஞ்ச பிறகு அந்த இடத்துல மண் இருக்குது. அந்த மண்ணில் எக்கச்சக்க சின்ன சின்ன புழுக்கள், சின்ன சின்ன பூச்சிகள் இருக்குது. இந்த பூச்சிகள் உன்னுடைய ராஜ்யத்தில் தானே இருக்குது, இதுக்கு நீ உணவளித்தாயா அப்படின்னு கேட்குறார். அப்போ தான் அவருக்கு சிவாஜிக்கு புரிஞ்சுது, ஓ நான் அகங்காரத்தில் வந்துட்டேன், உணவளிப்பவன் அவன், நான் யார் உணவளிக்கிறதுக்கு. ஸோ இது என்னுடையது, நான் தான் உணவளித்தேன். இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா பெருமையாக சொல்லுவீங்க, தாகமாக ஒருத்தர் வந்தார், அவருடைய உயிரை நான் காப்பாற்றி அவருக்கு நான் மடியில் வச்சு தண்ணி இதெல்லாம் பெருமையாக நம்ம சொல்லுவோம். நீ தண்ணி கொடுத்த சரி, உனக்கு உடல் கொடுத்தது யார், அந்த தண்ணியை உருவாக்குனது யார், நீ வெறும் ஒரு கருவி தான். நம்ம வந்து எப்போ நம்மளை கருவியாக மாற்றிக்கிறோமோ, நான் வெறும் ஒரு கருவி மட்டுமே, என்னுடையது ஞானம் என்னுடையது கிடையாது, என்னுடைய உடல் என்னுடையது கிடையாது, என்னுடைய வஸ்துக்கள், நான் இப்போ சம்பாதிச்சிருக்கேன் பேங்க்கில், கோடானு ரூபா பணம் வச்சுருக்கேன் பேங்க்கில், யாருடைய பணத்தை நீ சம்பாதிச்ச, எங்கேருந்து சம்பாதிச்ச, இங்கேருந்து சம்பாதிச்ச, உன்னுடைய உடலால் சம்பாதிச்ச, இது உன்னுடைய உடலா இல்லையே, உனக்கு ஏதாவது இருக்கா, எல்லாமே உனக்கு தானமாக அளித்தது பரமாத்மா இல்லையா. ஸோ அந்த மனப்பான்மையில் இது என்னுடையது கிடையாது. ஆச்சாரியருக்கு ஞானேஸ்வர்னு ஒருத்தர் இருந்தார், ரொம்ப 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 பெரிய தபஸ்வி. அவர் சொல்லுவார்,
எனக்கு பிரியத்தில் பிரியமான வஸ்து வந்து இப்போ என்கிட்ட பணம் இருக்குது 10,000 ரூபா. அந்த 10,000 ரூபாவை நான் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ என்னுடைய குருநாதர் அதை நல்லா யூஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்னுடைய குருநாதருக்கு அதை கொடுத்துருவேன். என்னுடைய பிரியத்திலும் பிரியமான வஸ்துவை வந்து யோக்கிய வியக்தி யார் இருக்காரோ அவருக்கு நான் கொடுப்பதற்கு 24 ஹவர்ஸ் தயாராக இருப்பேன். ஏன்னா என்கிட்ட இருந்தால் இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணுவேன், அவர்கிட்ட இருந்தால் அவர் அவ்வளோ யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை ஏற்படுத்தி கொள்வதே ஆத்ம சமர்ப்பணம், தானம், ஆத்ம தானம். ஆத்ம தானம் வந்து பெரிய சப்ஜெக்டு. அதனால தான் வந்து ரிஷிகள்லாம் எழுதியிருக்காங்க, ஈஸ்வர் பிரணிதானானி சமாதி. சமாதி அடைய வேண்டும் என்றால் ஆத்ம சமர்ப்பணம், இதுதான் ஈஸ்வர் பிரணிதானம். ஈஸ்வருடைய இச்சை, இறைவனுடைய இச்சை என்னவோ அதுவே என்னுடைய இச்சை. இறைவன் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை தவிர வேறு எதுவுமே நான் செய்ய மாட்டேன், எந்த சுச்சுவேஷன்லேயும் செய்ய மாட்டேன். இப்போ நான் எவ்வளோ சுலபமாக சொல்லிட்டேன். நான் கடைப்பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். கஷ்டம், பயங்கர கஷ்டம். பட் இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஃபெயில் ஆகி திருப்பியும் விடாமல் பண்ணோம். சத்யபதிஜி ஆச்சாரியர், எனக்கு சத்யபதிஜி ஆச்சாரியர் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஆச்சாரியர் எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி சத்யபதி ஆச்சாரியஜி பிடிக்கும். அவங்களுடைய சிஷ்யர்கள் வந்து எல்லாருமே மேதாவிகள். அவங்க சொல்லுவாங்க, ஒரு சின்ன எறும்பை பார்த்துட்டே இருந்தார் எங்கள் குருநாதர். இந்த எறும்பு வந்து ஏறுறது, அந்த 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 லேம்ப் போஸ்ட்டையோ ஏதோ ஒரு போஸ்ட்டை ஏறுறதுக்கு முயற்சி பண்ணி கீழே விழுந்து 12 மணி நேரம் கழிச்சு அது தாண்டிடுச்சு. அந்த லேம்ப் போஸ்ட்டையோ அந்த சுவரையோ தாண்டிடுச்சு. அதான் என் சிஷ்யரை கூப்பிட்டு சொன்னாராம் சத்யபதிஜி, ஒரு சின்ன எறும்பு கூட அதோடைய சங்கல்பத்தை வந்து அதோடைய கஷ்டத்தை கிராஸ் பண்ண முடியும்போது அதுக்கு 6 அறிவு கிடையாது. 6 அறிவு படைத்த நீயும் நானும் ஏன் பண்ண முடியாது? ஸோ ஃபெயிலியர் ஆனால் நம்ம உட்காந்துடக்கூடாது. சரி, ஒரு தடவை விரதம் எடுத்தோம், அது உடஞ்சிருச்சு. 10 தடவை எடுத்தோம், உடஞ்சிருச்சு. அடுத்த முறை எப்படி அதை சக்ஸஸ் பண்ணுறது? அதற்கு நான் எப்படி என்ன சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இறைவனே ஹெல்ப் பண்ணுவார். நம்ம ஆத்மதானியாக மாறினா, நீங்கள் இறைவனுடைய இச்சைப்படி உங்கள் வாழ்க்கையை வாழ வேணும்னு சங்கல்பம் எடுத்து அதுபடி வாழ ஆரம்பிச்சிங்கன்னா துன்பங்கள் வரும், இடையூறுகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் 100% பரமாத்மா ஹெல்ப் பண்ணியே தருவார். 100%. இது இறைவனுடைய சத்திய சங்கல்பம் இதில் மந்திரத்தில் சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, வைராக்கியம் வச்சு நம்ம வாழ்க்கையை வாழ வேண்டும். இதுதான் ஆத்மதானம். ரொம்ப நன்றி. நமஸ்காரம். ஓம் ஓம் ஓம்.